இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விழுப்புரம் மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் இ ஜமுனா அவர்கள் தரும் தகவல்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்புரிந்து வருகிறது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் நிதி உதவியுடன் 2004ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி இது துவங்கப்பட்டது. இன்று வரை 22 ஆண்டுகள் விவசாயிகளுக்கான பங்களிப்பில் பெரும் பங்களிப்பு ஆற்றி வருகிறது. இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு முக்கியமான செயல்பாடுகள் வயல்வெளி ஆய்வு. பல்வேறு தரப்பட்ட தொழில்நுட்பங்களை விவசாயிகளின் வயல்களில் செயல்படுத்தி அந்த விவசாயிகளுக்கு அந்த மாவட்டத்திற்கேற்ற ரகங்களையும் தொழில்நுட்பத்தையும் எப்படி விவசாயிகளுக்கு கொண்டு சேர்ப்பது ஆன ஒரு செயல் விளக்கம்தான் இந்த வயல்வெளி ஆய்வு. இது நம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் விவசாயிகளின் வயல்களையே நம்ம போய் சேரும். அடுத்து பார்த்திங்கன்னா முதல் நிலை செயல் விளக்க திடல். இது வந்து நம்மளுடைய ரகங்களை வந்து நம்ம வந்து கண்டறியும் போது அதோடைய திறன், அதாவது அதோடைய எப்படி அது வந்து மகசூல் அதிகரிக்கிறதுங்கிறத விவசாயிகளுடைய வயல்களே நம்ம செயல்படுத்தி அதை அவங்களுக்கு கண்டுணரும் போது அவங்க அதை பார்த்து அவர்கள் அதன் மூலம் நம்பும்படியாக நமது செயல் திட்டங்கள் அமைகிறது. அடுத்தபடியாக பயிற்சிகள். விவசாயிகளின் விருப்பத்திற்கேற்ற அவர்களின் தேவைக்கேற்ற பயிற்சிகளை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். எடுத்துக்காட்டாக காளான் வளர்ச்சி பயிற்சி மற்றும் உணவு மதிப்பு கூட்டுதல் பயிற்சிகள், இந்த மாதிரியான பயிற்சிகளை வழங்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு. விவசாயிகளுக்கிடையே ரகங்கள், புதிய ரகங்கள், புதிய தொழில்நுட்பங்கள், அதேபோல் புதிய புதிய இடுபொருட்கள். இப்போ பார்த்திங்கன்னா மணிலாவில் மணிலா ரிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடுபொருள் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டிருக்கு. அதே மாதிரி பயிர் வகை பயிர்களில் பயறு ஒண்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடுபொருள் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டிருக்கு. இதெல்லாம் இந்த விழுப்புரம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக நமது வந்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போது விவசாயிகள் அதனால் பயனடைகின்றனர். அதேபோல் விவசாயிகளுக்கு இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் கொடுக்கப்படும் பயிற்சிகள் மற்றும் வேலையில்லா பட்டதாரிகள், மகளிர் சுய உதவிக்குழு இவர்களுக்கு கொடுக்கப்படும் பயிற்சிகளால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு வசதியாக உள்ளது. சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்களுக்கு கிருஷி சகி என சொல்லக்கூடிய இயற்கை வேளாண்மையில் 5 நாட்கள் கான பயிற்சி வழங்கப்பட்டு அவர்கள் அந்த கிராமங்களில் உள்ள விவசாயிகளுக்கு அதை ஒரு விழிப்புணர்வு பயிற்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் நம்மளது விவசாயிகளுக்கிடையே இயற்கை வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண்மை பற்றிய விழிப்புணர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மற்றும் இந்த ஆலோசனைகள் வழங்குறது வந்து நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட ஒரு முக்கியமான பங்கு. எந்த நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த பூச்சி இந்த பிரச்சனை இருக்குது, நோய் தொல்லை இருக்குது அப்படின்னு வரும்போது அணுகும்போது நான் இங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்கள் அதற்கான தீர்வுகளை வழங்கிட்டு இருக்கோம். அதனால் அவங்க பெரிதும் பயனடைஞ்சிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து விவசாயிகள் வந்து முற்றிலுமாக நம்பக்கூடியது இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இருக்கக்கூடிய நமது வல்லுநர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை. மற்றும் இங்கே வந்து மண் பரிசோதனை செய்யப்படுறது, அப்புறம் நீர் பரிசோதனை, இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய மண்ணில் வந்து என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது, நீரில் வந்து என்ன மாதிரியான இடர்பாடுகள் இருக்குது, அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம வல்லுநர்கள் வந்து இங்கே சொல்லும் போது அவங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால அவங்க அதனால் பெரிதும் பயனடைகின்றனர். இப்போ நம்ம மண் பரிசோதனை இப்போ அரசாங்கமே நம்மளை வந்து மண் பரிசோதனை பண்ணுங்கள், நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அதற்கான நிறைய பயிற்சிகளை இங்கே கொடுத்துட்ருக்கோம். மண் பரிசோதனை செய்து அதில் உள்ள சத்துக்களுக்கு ஏற்றாற் போல் மண் வளத்தை வந்து எப்படி மேம்படுத்துறது மற்றும் அந்த மண்ணுக்கு ஏற்றாற்போல் எப்படி பயிரிடுவதுங்கிற பற்றியெல்லாம் நம்ம இங்கே வந்து நம்ம விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் புதிய ரகங்கள் வந்து நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடும் பொழுது அது அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் வாயிலாக விவசாயிகளை சென்று அடைகிறது. அதனால் அவங்க வந்து பயன்படுத்துகிற பழைய ரகங்களை விட இந்த புது ரகங்கள் வந்து நல்ல மகசூலை ஏற்படுத்தும் பொழுது அவங்களுக்கு அதனால் கூடுதல் வருமானம் கிடைக்கிறது.
அதே போல் பயிற்சிகள் நம்மக்கிட்ட நிறைய திட்டங்கள் இருக்குது. இப்போ நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நிறைய திட்டங்கள் அரசு நிதியுடன் செயல்படக்கூடிய திட்டங்கள் செயலாற்றிட்டு வருது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிக்ரா என்று சொல்லக்கூடிய மீள்தன்மையுள்ள, அதாவது வறட்சி மீள்தன்மையுள்ள வேளாண்மை பற்றிய ஒரு திட்டம் செயல்பாட்டில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்றாற் போல உள்ள ரகங்கள், தொழில்நுட்பங்கள் மற்றும் மண்வள மேலாண்மை, உர மேலாண்மை, இதற்கான எல்லா தொழில்நுட்பங்களையும் நம்ம விவசாயிகளுக்கிட்ட கொண்டு போகிறோம். அதனால் விவசாயிகள் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய விவசாயத்தையும் மாற்றிக்கொண்டு அதனால் மகசூலில் இழப்பு இல்லாமல் வருமானத்தை எப்படி அதிகரிப்பதுன்ற அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. மற்றும் நபார்ட் வசதியுடன் இங்கு சூரிய ஒளி உலர்த்தி சோலார் ட்ரையர்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தையும் நம்ம வந்து விவசாயிகளுக்கு பயிற்சியாக வழங்கிட்டு இருக்கோம். அதன் மூலம் இந்த உணவை வந்து எப்படி வந்து மதிப்பு கூட்டுறது, ஊறுகாய் தயாரித்தல் மற்றும் இந்த வடகம் போடுறது, இந்த மாதிரியான பொருட்களை எப்படி தயார் பண்ணுறது, நல்ல ஒரு ஹைஜீனிக்காக எப்படி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்குறது, இதை எல்லா ப்ராசஸையுமே வந்து அந்த ட்ரைனிங்லேயே நம்மளுக்கு வந்து விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்க ஒரு தொழில் முனைவோராக மாற்றப்படுகிறார்கள். ஸோ நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து தொழில் முனைவோராக மாற்றப்பட்டவங்க ஏராளப்பட்ட பேர். இதற்கு வந்து இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் பெரிதும் பங்களிக்கிறது. அதனுடைய பங்கு ரொம்பவே அதிகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் முன்னேற்றத்திற்கும் ரொம்ப நம்ம முனைப்பாக செயல்பட்டுருக்கோம். அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்கும். பிரிசல்லா, சங்கீதா, இந்த மாதிரியான பெண் விவசாயிகள் அவங்க வந்து இப்போ தொழில் முனைவோராக மாறியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து மஷ்ரூம், அதாவது காளான் உற்பத்தி செஞ்சு அதில் வந்து மதிப்பு கூட்டுதல் மூலியமாக அவர்கள் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் இங்கே செயல்படக்கூடிய பல திட்டங்கள் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய மணிலாவில் வந்து முதல்நிலை செயல் விளக்கம், அதாவது ஒரு ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக ஃபார்மர்ஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இடுபொருட்கள்லாம் கொடுத்து அதில் நிறைய தொழில்நுட்பங்களை செலுத்தி அதன் மூலியமாக எப்படி வந்து மகசூலை அதிகரிக்கிறது. நம்மளுடைய முக்கிய இலக்கு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரிக்கணும். புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்களுக்கு அதன் மூலியமாக மகசூல் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் செயல்பாட்டில் இருக்குது. நம்மளுக்கு சில சவால்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இருக்கிற சவால்கள் என்னென்ன அப்படின்னா, புதிய ரகங்களை கொண்டு சேர்க்கும் போது அது விவசாயிகள் வந்து முதல்ல வந்து அதை ஏற்றுக்கொள்வது நம்மளுக்கு ஒரு சவால். அதையும் நாம் செய்து காட்டுவது தான் இந்த வயல்வெளி ஆய்வுகள்லாம் நடத்துகிறோம். அதன் மூலியமாக நாம் விவசாயிகளுக்கு புதிய ரகங்கள், புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்க்குறோம். இன்னொரு முக்கியமான திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கக வேளாண்மை. அங்கக வேளாண்மைக்கு அரசாங்கம், மத்திய அரசு மற்றும் மாநில அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்களை விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அந்த மாதிரி நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போது இப்போ வந்து 20% விவசாயிகளை நம்ம அங்கக வேளாண்மைக்கு மாற்றப்பட்டிருக்கோன்னே பெருமிதத்தோடு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். NMNF, நேஷ்னல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங்ன்ற ஒரு திட்டத்தின் வாயிலாக நிறைய விவசாயிகளை நம்ம வந்து அங்கக வேளாண்மைக்கு மாற்றிக்கிட்டு இருக்கோம். பெருகி வரும் உடல் ரீதியான பிரச்சனைகள் மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கு ஒரு ஒரு வழிவகையாக இந்த அங்கக வேளாண்மை விளங்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த அங்கக வேளாண்மையில் விவசாயிகளை கொண்டு போகிறதுக்கு பெரிதும் முனைப்போடு செயல்பட்டுருக்கோம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இப்போ விவசாயமாக அடுத்து அதை சார்ந்த சில பல தொழில்கள் இருக்குது. இப்போ வந்து தேனீ வளர்ப்பு மற்றும் காளான் வளர்ப்பு, இந்த மாதிரியான திட்டங்கள்லேயும் இந்த மாதிரியான பயிற்சிகளும் வழங்கிட்டு இருக்கோம். தேனீ வளர்ப்பில் வந்து ஒரு மாவட்ட அளவில் ஒரு கருத்தரங்கு நடத்தணும். அதில் 200 விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மூலியமாக விவசாயிகள் பயனடைஞ்சிட்ருக்காங்க. இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் அதில் உள்ள வல்லுநர்கள் எல்லா விவசாயிகளுடைய பிரச்சனைகளும் தீர்த்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். வரும் காலங்களிலும் இன்னும் நிறைய தொழில்நுட்பங்களை கொண்டு வருவோம். அதனால் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அனைத்து விவசாயிகளும் நாடி அவர்கள் வந்து பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் இ. ஜமுனா அவர்களை 09791547427 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.